Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். 2 நேந்திரம் பழம் அதோட கார்னர் 2த்தையும் வெட்டி இந்த மாதிரி நான் வேக வைக்க வச்சுருக்கேன். இதை கரெக்டாக பார்த்திங்கன்னா மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். நேந்திரம் பழம் மட்டும் எப்போவுமே நம்ம வேக வச்சு சாப்பிட்றது நல்லது. பழம் வெந்துட்டுருக்கும்போது ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு, நெய் உருகினதும் 10 திராட்சை 10 முந்திரி நான் சேர்த்துக்கிறேன். திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுபடட்டும், முந்திரி கலர் மாறட்டும், திராட்சை உப்பி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அதோடு துருவிய தேங்காய் 1 கப் அளவு நான் சேர்க்குறேங்க. இந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இந்த தேங்காய் மிக்ஸ்சர் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறிட்டக்கப்புறமா நம்ம இதில் வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோடு கடைசியாக நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. அது உங்களோட இனிப்போட தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோட தோல் எல்லாம் நல்லா வெடித்து வந்திருக்கு, சரியாக குக் ஆகிருக்கு. இப்போ பழம் நல்லா ஆறிட்டக்கப்புறம் நம்ம பழத்தோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பழம் பார்த்திங்கன்னா வைட்டமின் A, C and B6 ரொம்ப ரிச்சாக இருக்குது. இது சீக்கிரமாகவும் ஜீரணமாகும், ஃபைபர்லேயும் நல்ல ஒரு ரிச் கண்டென்ட் இருக்குது. இப்போ வேக வச்ச பழத்தை தோல் உரிச்சிட்டக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு கோடு போட்டு பழத்தை வெட்டிட்டு, இந்த நடுவில் இருக்கிற இந்த காம்பு மாதிரி இருக்கிற இந்த பகுதியையும் அந்த கருப்பு விதைகள் மாதிரி இருக்கிற அந்த பொருட்களை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா சில சமயம் கேஸ் உருவாக்கும். அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த நேந்திரம் பழம் பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் ரொம்ப ரிச்சு. ஹார்ட் பேஷண்ட், பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்க்கு இது நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த பழத்தை இப்போ நான் நல்லா ஸ்மூத்தாக நல்லா மசிச்சுக்க போகிறேன், கட்டி எதுவும் இல்லாமல். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப்பு பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க. 2 பழத்துக்கு 1/2 கப்பு பச்சரிசி மாவு போதுமானதாகவே இருக்கும். அதை நல்லா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க, சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி. இப்போ இதை நல்லா நம்ம ஓவல் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கலாம் பீஸ் போடுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு கத்தி யூஸ் பண்ணி உருண்டைக்கான பீஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இதை உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம 2 உருண்டையை சேர்த்து தான் இப்போ இந்த பழத்தில் அடை தட்ட போகிறோம். அதுக்கு நான் இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தோட தட்டை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் நான் க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன். 2 உருண்டையை ஒன்றாக்கி இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம், ஒரு அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை தேங்காயோட கலவையை வச்சுட்டு, அடுத்தது நம்ம தட்டுற அடையை இந்த மாதிரி ஒரு தனி பிளேட்டில் தட்டி இந்த மாதிரி எடுத்துட்டு அதை கொண்டு போய் அந்த வச்சுருக்கிற தேங்காய் மிக்சரோடு சேர்த்து வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க எட்ஜஸ் எல்லாம். இது மாதிரி ஒரு 4-5 செக்மெண்ட் பண்ணலாம். நான் 3 பண்ணியிருக்கேங்க. சைடு நல்லா க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அச்சு வைக்கிறேன். இட்லி பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை உள்ளே வச்சிடலாம் இந்த பிளேட்டை. மேலே சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நான் திராட்சையும் முந்திரி பருப்பு வறுத்ததையும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வறுத்ததையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா குக் பண்ணி நம்ம ஒரு 15 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான பனானா அடை. இந்த அடை கேரளாவில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான முறையில் செய்வாங்க இலையில். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த மெக்னீஷியம், பொட்டாசியம், வைட்டமின் எல்லாமே இதில் இருக்கிறதுனால டைஜஷனும் சீக்கிரமாக ஆகிடும். அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக இதை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இதை வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் பக்கம் ஆகும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பதிவு பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். நன்றி.